கதை எழுதுறது ஒரு கதாசிரியரோட வேலை, இயக்குறது இயக்குனரோட வேலை. சினிமாவுக்குள்ள வருதே தவிர ரெண்டுமே வேற வேற மீடியம். ஓகே, நீங்க ரெண்டுனுடைய ஒரு பார்வை வேற, ரெண்டுமே வேற வேற ஆர்ட் ஃபார்ம். ஃபிலிம் டைரக்டரால ஒரு நாடகம் பண்ண முடியுமா, இல்ல ஒரு நாடக டைரக்டரால ஃபிலிம் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பரிச்சயம் இல்லாம முடியாது. இப்போ என்ன நீங்க ஒரு சினிமா டைரக்ட் பண்ண சொன்னா கண்டிப்பா அதுல எனக்கு பரிச்சயம் இல்லை. ஸோ பயிற்சி முறைகள் வேற, ஆனா பயிற்சி கட்டாயம். யாரோ ஒருத்தர் ஆர்வமா இருக்காருன்னு சொல்லிட்டு போய் தெருக்கூத்துல அர்ஜுனன் வேஷம் போடுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. கலை எளிய மக்களுக்கானதுன்னு சொல்றதை விட கலை எல்லாருக்குமானது. கலை இயற்கைக்கானது, கலை மனித குலத்துக்கானது. நீங்க எந்த படிநிலையில இருந்தாலும் உங்களுக்கான சில விஷயங்களை நீங்க வச்சுப்பீங்க. அதான் உண்மை. இல்ல, நிகழ்த்து கலைகளோட ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப பழசு. சொல்லப்போனா மொழி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. ஒரு 50,000 வருஷம்னு வச்சுக்கலாம். அது நாடகமா மாறுறது வந்து மேற்கத்திய அரங்க வரலாற்றுல வந்து அதுக்கு எகிப்துல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு, ஆனா மெயினா கிரேக்க நாடக அரங்கம் தான் நம்ம வரலாற்றுல ஒரு ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு முழு அரங்கம் அப்படிங்கிறது கிரேக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. கிரேக்க அரங்கம் பத்தி நமக்கு நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. அவங்களுடைய பிரதி, அவங்களுடைய நடிப்பு முறை, அவங்க பயன்படுத்தின பொருட்கள், ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருந்தது. ஸோ ஏதென்ஸ் நகரத்துல நடந்த அந்த நாடக விழா, ஒவ்வொரு வருடமும் நடக்கிற அந்த நாடக விழால தான் கிரேக்க நாடக அரங்கம்ங்கிறது நடக்குது. அதே மாதிரி ஆசிய நாடுகள்ல பார்க்கும்போது அதே காலகட்டம் ஒரு மொத்தமா நீங்க அந்த நிகழ்த்து கலையா இருந்தது. சடங்குகளோட ஒரு தகவல் தொடர்புக்காக இருந்தது. ஒரு நாடகம் அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள வந்து 3000 வருடம் ஆகுது. அது மேற்கத்திய வரலாறும் சரி, கிழக்கத்திய வரலாறும் சரி. ஓகே, இப்போ ஒரு சினிமா டைரக்ட் பண்றதுக்கும் ஒரு நாடகம் டைரக்ட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுல இருக்க டிஃபிகல்டிஸ் என்னவா நீங்க பாருங்க? வித்தியாசம்ங்கிறது ரெண்டும் வேற வேற மீடியம். அதான் ஓகே, ரெண்டு வேற வேலை. அதுல வந்து நடிப்பு இன்வால்வ் ஆகுது. இப்போ நாடகத்துல இருந்த நிறைய அம்சங்கள், படைப்பு ரீதியான அம்சங்களா இருக்கலாம், அல்லது நுட்ப ரீதியான அம்சங்களா இருக்கலாம். அதெல்லாம் சினிமாவுக்குள்ள வருதே தவிர ரெண்டுமே வேற வேற மீடியம். ஓகே, நீங்க ரெண்டுனுடைய ஒரு பார்வை வேற, ரெண்டுமே வேற வேற ஆர்ட் ஃபார்ம். அணுகுமுறையும் கண்டிப்பா வேற. நான் ஒரு ஃபிலிம் டைரக்டரால ஒரு நாடகம் பண்ண முடியுமா, இல்ல ஒரு நாடக டைரக்டரால ஃபிலிம் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பரிச்சயம் இல்லாம முடியாது. இப்போ என்ன நீங்க ஒரு சினிமா டைரக்ட் பண்ண சொன்னா கண்டிப்பா அதுல எனக்கு பரிச்சயம் இல்லை. ஓகே, நான் ஏதோ ஒண்ணு பண்ணிடுவேன். அது ஒரு விபத்தா நல்லா கூட வந்துடலாம். ஆனா எனக்கு அதுல பரிச்சயம் வேணும். சொல்லப்போனா ரெண்டும் வேற வேற வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாடக கலைஞர் அப்படிங்கிறவருக்கு வந்து அந்த முன் தயாரிப்பு எவ்வளவு முக்கியமானது? நாடகம் அப்படிங்கிறதே ஒரு கான்சியஸ் ப்ராசஸ் தான். ஸ்பான்டேனியஸா பண்ண முடியாதுங்கிறது நம்ம மரபு கலைகளும் அப்படிதான். பயிற்சி இல்லாம செய்ய முடியாது. நீங்க யாரோ ஒருத்தர் ஆர்வமா இருக்காருன்னு சொல்லிட்டு போய் தெருக்கூத்துல அர்ஜுனன் வேஷம் போடுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நீண்டகால பயிற்சி முறைகள் வேற. அந்த காலகட்டத்துல வந்து பயிற்சியே கொடுக்க மாட்டாங்க. கலைஞர்கள் டிராவல் பண்ணி பல வருடங்கள் அவங்களோட இருந்து அவங்களா கத்துக்கிற ஒரு தன்மை தான் இருந்துச்சு. ஸோ பயிற்சி முறைகள் வேற, ஆனா பயிற்சி கட்டாயம். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாடகத்துல சில வடிவங்கள் தவிர அந்த ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷனுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மரபு கலைகள்லையும் இல்லை, செவ்வியல் கலைகள்லையும் இல்லை, கிராமிய கலைகள்லையும் இல்லை, நவீன நாடக நடிப்பு முறைகள்லையும் இல்லை. நம்ம ஸ்பாட்ல பண்றது அப்படிங்கிறது சொல்லப்போனா சினிமாவிலேருந்து வந்தது ஒன்றா இருக்கலாம். ஓகே, நான் இங்க வந்து ஸ்கிரிப்டை வச்சு ஒத்திகை பார்த்து ஒரு கேரக்டர் பில்டிங் பண்ற அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு இல்லை. அதை பத்தி ஒரு உரையாடலோ அதை பற்றி ஒரு பயிற்சி முறையோ வந்து நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாம இருக்குங்கிறது தவிர, நடிப்பு அப்படிங்கிறதே ஒரு பயிற்சி எடுத்துட்டு செய்யற ஒரு விஷயமா தான் வரலாற்றுல இருக்கு, சில வடிவங்கள் தவிர. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 இயர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு கதை, இப்போ ஒரு நாடக கலைஞர்களை வச்சு ஒரு நாடகம் நம்ம அரங்கேற்ற போறோம் அப்படின்னா, அந்த நீங்க எழுதுற அந்த தயாரிப்பு, அந்த டைரக்ஷனுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுற ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல சில நேரங்களில் சொல்லுவாங்க, நம்ம ஒரு டீக்கல்ல பார்த்தேன் ஒரு கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்? நான் ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்லை. ஓகே, நான் இயக்குன நாடகங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற நாடகம். ஓகே,
ஸோ எழுத்து அப்படிங்கிறது ஒரு தனி கலை வடிவம். ஓகே. நம்ம சினிமாவில் வந்து ஒரு எனக்கு டைரக்ஷனில் ஆர்வமாக இருக்குன்ன உடனே கதை சொல்லுங்க அப்படிமா. கதை எழுதுறது ஒரு கதாசிரியரோட வேலை, இயக்குறது இயக்குனரோட வேலை. சில நேரம் ரெண்டுமே இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு இயக்குனருக்கு நல்ல எழுத்து வரலாம், நல்லா எழுதுற ஒருத்தருக்கு டைரக்ஷன் வரலாம். ஆனா இயக்குற ஒருத்தர் எழுதி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு அபத்தம் தான் நான் பாக்குறேன். சினிமாலையும் ஒரு நமக்கு சில நேரங்கள்ல அந்த கண்டென்ட் குறைபாடு இருக்கிற காரணம் வந்து அந்த இயக்குனர் நல்ல எழுத்தாளராக எல்லாமே இருப்பார். என்னதான் சினிமா ஒரு விஷுவல் மீடியமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு எழுத்து இருக்கு, ஒரு வே ஆஃப் லுக்கிங் இருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதே மாதிரி நாடகத்திலையும் வந்து நான் சொல்லுவேன் வந்து நாடக கலைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நாடகத்துக்குள்ள வந்தவொடனே எழுத ஆரம்பிச்சிடறாங்க. எழுத்துங்கிறது ஒரு திறமை, அது எல்லாருக்கும் வரும். ஆனா அதுக்கான பயிற்சி, வாசிப்பு, தொடர்ச்சியான முயற்சிகள் வேணும். நம்ம எழுதுறது எல்லாமே ஸ்கிரிப்ட் இல்ல. ஓகே, தமிழ் நாடகத்துல வந்து நடிகர்களை விட எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிற மாதிரி கூட இருக்கு ஒரு சில டைம்ல உணர்வு. அதனால நான் பர்சனலா வந்து எழுதுறது இல்லாத இருக்க காரணம் வந்து பெரிய பர்பஸ் எல்லாம் இல்லை. நான் எழுத முயற்சி பண்ணி எனக்கு வரலன்னு நான் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டேன். ஆனா இயக்கம் வந்து நான் தொடர்ச்சியா செய்யறது தான். அப்போ நான் வெளியே இருந்து நாடகங்களை எடுத்து தான் செய்யறேன். இப்போ எப்பவுமே ஒரு நாட்டுல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. இப்போ நாடகம் எழுதுறவங்களே கூட அந்த ஒரு நாட்டு அல்லது ஒரு யோசனை அல்லது ஒரு 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 அரசியல் நோக்கம் அல்லது நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிதான் எல்லா சினிமாவுக்கும் சரி, நாடகத்துக்கும் சரி, எல்லா இலக்கியத்துக்குமே அந்த நாட் அல்லது அந்த ஒரு தாட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதை வச்சுதான் நம்ம எழுதுறாங்க. பட் நான் இருக்கிற கதையை டைரக்ட் பண்றதுதான் எனக்கு வசதியா இருக்கு. எதிர்காலத்துல அப்படிதான் செய்வேன்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாகவே வந்து ஒரு இங்கே குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஆர்ட்டை சூஸ் பண்ணானா அவன் கஷ்டப்பட்டாதான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று படமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அப்படிதான். பொதுவாக வந்து இப்போ சமகாலத்தில் நாடக கலைஞர்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னா, முதல் பிரச்சனை பொருளாதாரம் தான். ஓகே, அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு மித்து அது. ஓகே, இன்னைக்கும் கூட நாடகத்துல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வந்து தீண்டத்தகாதவங்க எல்லாம் பார்ப்பாங்க. என்ன சம்பாதிக்கிறான், நாடகம்ங்கிறதே வறுமையில இருக்கணும் அப்படிங்கிறது. என்னன்னா இங்க நாடகம் ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அதுவும் நவீன நாடகம் ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம் வந்து இங்க தீவிர அரசியல் செயல்பாடு, தீவிர இயக்க செயல்பாடுகள், தீவிர இலக்கிய செயல்பாடுகள், தீவிர நாடக செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து ஓவர்லப் ஆயிடுச்சு. இங்க நிறைய ஆரம்பகால நாடக செயல்பாட்டாளர்கள் பார்க்கும்போது அவங்க அரசியல் செயல்பாட்டாளர்களாம் இருந்தாங்க. அது தப்பு இல்லை. நான் நாடக கலைஞர்கள் வந்து காசு சம்பாதிச்சே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், அது சாய்ஸ். ஓகே, ஆனா எனக்கு நாடகத்தை தொழிலா நான் எடுக்க முனையும் போது அந்த தொழில இருந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு சூழலை வந்து நான் விரும்பினா அங்கிருந்து எனக்கு கிடைக்கணும். அந்த சூழல் நம்ம கிட்ட இப்ப இல்லாம இருக்கிறது காரணம் வந்து நீங்க கஷ்டப்பட்டாதான் ஒரு கலைஞனா இருக்கணுங்கிற ஒரு மித்து. அது நான் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்ப எங்கிட்ட நாடகம் வர்ற பசங்களுக்கு நான் முதல்ல சொல்றது ஒரு வேலையை பாரு. ஏன்னா நீ ஒரு 10 வருஷம் ஒரு வேகத்துல ஒரு ஆர்வத்துல பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க ஏன் இங்க வந்தோன்னு யோசிக்க கூடாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் கமிட்மெண்ட் வரும். நிறைய தனியா இருந்தாலும் வரும், ஃபேமிலியா இருந்தாலும் வரும். அது கல்யாணம் பண்ண அப்படிங்கிறது சொல்ல, யாரா இருந்தாலும் ஒரு தேவை வரும். தேவை அதிகமாகும் காலப்போக்கில். அதனுடைய இன்னைக்கு ஒரு 100 ரூபா போகுதுன்னா நாளைக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை சம்பாதிக்கிறதுக்கு நான் இதை ஒரு தொழிலா எடுக்கும்போது எனக்கு இந்த தொழில இருந்தா எனக்கு அது வரணும். அதுக்கான சூழல் நம்ம கிட்ட இல்லை. ஆனா வந்து அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். இப்ப இன்னொன்னு கலைஞர்களா இருந்தா வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய வெளி மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ஒரு வேலை செய்யறாங்க. அவங்க காலையில தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க, காஃபி ஷாப்ல வேலை பார்ப்பாங்க, பார்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ நீங்க என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஒரு வேலையை பார்த்துட்டு நாடகத்தை பண்றதுதான் வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்கு சரியா இருக்கும். நாடகத்துல இருந்து ஒரு வருமானத்தை எடுக்கிற அளவுக்கான சூழல் தமிழ் நாடகத்துல இல்லை. ஸோ அது செய்யலாம். ஏன்னா நாடகம் தான் பிடிச்சிருக்கு, பட் வேற வழி இல்லாம சினிமாவுக்கு வந்து சுயமரியாதை இழக்கிறத விட என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். அதான் வந்து நான் சொல்லுவேன், அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வெளிநாடுகள்ல நம்ம நிறைய பாக்குறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க நாடகம் அப்படின்னா வந்து நம்ம குரு சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல ஆடிஷன் போறாங்க அப்படின்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடியே எந்த இடத்துக்கு வரணும், என்ன டைம் வரணும், அங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா, ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கா, ப்ளஸ் கண்டென்ட் முத கொண்டு கொடுத்துட்றாங்க. பட் இங்கே வந்து நமக்கு அப்படி இல்லை. கூப்பிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுப்பா
அப்படிங்கிறாங்க. அது அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, பிளஸ் அது வந்து ஆக்டிங்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க இதை எப்படி பாருங்க? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நடிப்பு பத்தியோ ஆடிஷன்ஸ் பத்தியோ ஒரு உரையாடல் வந்து தமிழ் சினிமால நடக்கலைங்கிறது தான் உண்மை. குரு சோமசுந்தர அண்ணா வந்து ஆடிஷனுக்கு 2 நாள்ங்கிறாரு. நம்ம சினிமாவுக்கே ஸ்பாட்ல தான் டயலாக் கொடுக்கணும். ஆடிஷனுக்கு 2 நாள்லாம் கொடுக்கணும்னா சினிமாவுக்கு எப்போ கொடுக்கணும்? ஸோ அதான் முறை. ஏன்னா நீங்க தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு வந்து மற்ற 23 கிராஃப்ட்லயும் இருக்கிற நுட்ப அறிவு வந்து நடிப்புல இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இது அவங்க ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. நடிப்பு இப்படிதான் இருக்கணும், அவரை தெரியுமா இவரை தெரியுமாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா நடிப்புங்கிறது ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அதை பத்தி ஒரு தெரிதல் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் கூட எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நடிப்பினுடைய நுட்பங்கள்ல தயாரிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ தயாரிப்புக்கான நேரம் ஒரு நடிகனுக்கு கொடுக்கணும். இப்ப என்னை கூப்பிட்டு ஏதாவது நடிங்க அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். தட் இஸ் நாட் எத்திக்கல். ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாது இல்ல, அதுதான் வந்து தயாரிக்கணும். ஓகே, என்ன தயாரிக்கணும், நான் என்ன பண்ண போறேன்னு என்ன மனதளவுல உடல் அளவுல தயாரிக்கணும். ஏன்னா இது மனசும் உடம்பும் ஒரு கதாபாத்திரமும் ஒரு சூழலும் இருக்கிற ஒரு விஷயம். நீங்க டக்குன்னு ஒண்ணு செஞ்சிட முடியாது. அது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம சினிமால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும், அல்லது ஒரு இயக்குனர் யாரோ ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் கனெக்டடா இருக்கு. ஓகே, ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட வந்து நம்ம ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது வேற எந்த ஃபீல்ட்ல இருக்கான்னு தெரியல. ஆர்டிஸ்ட கூப்பிடுங்கப்பா, அந்த ஆர்டிஸ்ட் சாப்பிட்டானா அவனுக்கு தண்ணி கொடுத்தோமா, அவனை உட்கார வச்சிருக்கிறோமாங்கிற ஒரு இது இருக்குல்ல. அப்போ ஒருத்தன் மதிக்கிறது தான் அது. ஓகே, சரிப்பா போட்டோ கொடுத்துட்டு போப்பா, அந்த போட்டோ நம்ம பார்ப்போமா இல்லைன்னு கூட தெரியாது. ஓகே, ஸோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க எதுக்கு வராங்க, நம்ம எதுக்காக அவங்கள ரிசீவ் பண்றோம். ஓகே, இந்த உரையாடல் நடக்கணும். ஓகே, அப்போ ஒரு ஆக்டர் வந்து இவரை நம்ம ஆடிஷன் பண்ண போறோம்னா அந்த படத்தினுடைய நம்ம என்ன விஷயத்துக்காக அவங்களை ஆடிஷன் பண்ண போறோமோ அதை பத்தியே ஒரு நாலேஜோட ஓகே அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து மரியாதை கொடுத்து செய்யறதுதான். ஸோ இது வந்து மரியாதையும் ஒரு கலைஞனுக்கு தயாரிக்கிறதுக்கான ஒரு நேரமும் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். இது கட்டாயம் நடக்கணும். பட் அதுக்கான சூழல் இப்ப இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா நிறைய கம்பெனிகள்ல வந்து செலக்ட் பண்ணி ஆடிஷன்ஸ் கூப்பிடுறாங்க. இப்போ இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கான சூழல் இன்னும் அமையலைங்கிறது தான் உண்மை. நான் ஒரு குரு அண்ணாவே ஸ்டேஜ்லயே அதான் சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணா நான் என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு நடிகன், அதாவது நாடக கலைஞரா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும், ஒரு நடிப்பு அப்படின்னா அந்த புரிதல் என்னவா இருக்கணும்? ஏன்னா இப்போ இங்க வந்து அந்த டெஃபினிஷன் நம்ம எடுத்தோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 டெஃபினிஷன் வந்துருக்கு இருக்கு. ஆனா ஒரு டெஃபினிஷன் மாற்ற முடியாது. கேரக்டர், கதாபாத்திரம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டா நடிப்புங்கிற வார்த்தை இல்லை. நீங்க நடிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டா நீங்க ஒரு 10,000 அல்லது 1,00,000 ஒப்பீனியன் கூட சொல்லலாம். ஓகே, ஆனா நடிப்பு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தையை எடுக்க முடியாதுன்னா கேரக்டர். ஓகே, நம்ம சினிமா பிராக்டிஸ்ல அல்லது இவன் நாடக பிராக்டிஸ்லயும் மிஸ் ஆகுறதும் பெரும்பாலும் அதுதான் கேரக்டர். ஓகே, அப்போ கதாபாத்திரத்துக்கான தயாரிப்பு அப்படிங்கிறது எல்லா ஃபார்ம்லையும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு கூத்து எடுத்துட்டீங்கன்னா கூத்துல வந்து ஒரு கேரக்டருக்கான கலர்ல இருந்து, மேக்கப் கலர்ல இருந்து, காஸ்டியூம்ல இருந்து, ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து, அடவுகள்ல இருந்து, பாட்டுல இருந்து, டியூன்ல இருந்து எல்லாமே பிக்சடா இருக்கு. இந்த கேரக்டர் இந்த கலர்ல தான் மேக்கப் போட முடியும். இப்போ நெகட்டிவ் கேரக்டர்னா அவங்களுக்கான கலர் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க ஒரு அர்ஜுனனுக்கு இந்த கலர் தான் நீங்க போட முடியும், துரியோதனனுக்கு இந்த கலர் தான் நீங்க போட முடியும் அப்படின்லாம் இருக்கு. அப்போ கேரக்டர் பத்தி ஒரு தெளிவான பார்வை இருக்கு. இந்த நூற்றாண்டுல சில வடிவங்கள்ல கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது இல்லை. உடல், ஓகே, ஒரு நடிகன் தன்னுடைய உடலை வந்து ரெப்ரசன்ட் பண்ற ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. கதாபாத்திரங்களை ரெப்ரசன்ட் பண்ற ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் நம்ம சினிமா பிராக்டிஸ் அப்படி மொத்தமா எடுத்துக்கும் போது அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. அப்போ இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது மைசனரோட ஒரு டெஃபினிஷன் வந்து எல்லா டெஃபினிஷனுக்கும் கொஞ்சம் பொருந்தி போற டெஃபினிஷன். ஒரு கற்பனையான சூழல்ல ஒரு கதாபாத்திரத்தை உண்மையா செய்யறது அப்படிங்கறதான் டெஃபினிஷன். கதாபாத்திரம் அப்படிங்கிற
வார்த்தைக்குள்ள எல்லாருமே உடன்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய நடிப்பு பயிற்சி அந்த கதாபாத்திரத்தை அச்சீவ் பண்றதுக்கான பயிற்சியை நோக்கி போகணுமே தவிர, என்ன நல்லா காட்டுறது, என்ன சிறப்பாக காட்டுறது, அல்லது என்னுடைய உடல் மொழியை மட்டும் நம்பி நான் திருப்பி திருப்பி அதையே செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிற இடத்துக்குள்ள அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொன்னது சுருக்கமா சொல்லணும்னா அந்த கதாபாத்திரம் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை செய்யணும். ஆமா, ஓகே. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்க அரசியல் சமகாலத்துல, குறிப்பா நம்ம அது கலைன்னு எடுக்கும்போது வந்து அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது அரசியலா தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நாடக துறையில நாடக கலைஞர்கள் அரசியலா என்ன ஃபேஸ் பண்றாங்க, அது என்ன பார்வையில வேணா இருக்கும்? இல்ல, அரசியல் அப்படிங்கிறது தமிழ் நாடகத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதியா இருக்கு. எல்லாம் இங்க குறிப்பா நவீன நாடக குழுக்கள்ல வந்து அரசியல் இல்லாம இல்லை, அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வெறும் பிரச்சாரம் மட்டுமே நாடகத்தினுடைய ஒரு அம்சமா பாக்குறதுன்னு ஒரு வகையில கலை அது ஆர்ட் அது ஆபத்து தான். ஏன்னா இப்போ நம்ம ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்லணும், ஒரு பிரச்சாரமா அது இருக்கணும். அரசியல் வேற, பிரச்சாரம் வேற. ஓகே, நீங்க ஒரு ஷேக்ஸ்பியரோட மேக்பத் அல்ல ரோமியோ ஜூலியட் பண்றதே வந்து அரசியல் நாடகம் தான். அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம், என்ன மாதிரியான ஒரு சிம்பலை கிரியேட் பண்ணலாம், எது வேணாலும் என்ன அரசியலை வேணாலும் அதுல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நாடகம் அப்படிங்கிற போதே ஒரு பிரச்சாரமா தான் அது இருக்கணும், நம்ம ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும், ஒரு சார்புங்கிறது ஓகே, அதான் அரசியல். ஆனா அதை நம்ம வெளிப்படையா சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களை கட்டுப்படுத்தி வச்சிரும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். நீங்க வந்து இந்த பிரச்சார துணி இல்லாத பிரதிகளை தேர்ந்தெடுக்கிறது, வடிவங்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான். ஆர்ட் கலை அப்படிங்கிறது வந்து எளிய மக்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அது வந்து அந்த மக்களோட கலைப்பை போக்குறதா இருக்கட்டும், அந்த மக்களோட உழைப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள அந்த உழைப்பையும் கலைப்பையும் மறக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா. இப்ப நாடகத்துல வந்து எளிய மக்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதை பத்தி நாடகம் இல்ல, அந்த நிகழ்த்துக்களை உருவான காலகட்டத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா மக்களுமே எளிய மக்களா ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே நம்ம இன்னைக்கு பேசுற வேறுபாடுகளும் ஒரு ஆதிக்க நிலையுமே வந்து இல்லாம இருந்த ஒரு காலகட்டமா இருக்கலாம். எல்லாருமே என்ன சொல்றது, நீங்க வேட்டையாடினா நீங்க சாப்பிடலாம், அல்லது வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது காட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சா அது கிடைக்குங்கிற ஒரு காலகட்டத்தில இருந்தே ஆர்ட் இருக்கு. ஒரு நிகழ்த்துக்கலை அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள ஒரு கதை சொல்லல், ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள டிராமா அப்படிங்கிற இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே இசையும் ஓசையும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு பிறகு மொழி, அதுக்கு பிறகு பாடல், இந்த வரலாறுலாம் வந்து நீங்க நிறைய இருக்கு. இந்த ஆதிக்க படிநிலைகள்லாம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணுவோம்னா அது எல்லாத்தையும் தான் எடுத்துக்கும். அது பொருளாதாரத்தை எடுத்துக்கும், கலையை எடுத்துக்கும், கலாச்சாரத்தை எடுத்துக்கும், உரிமைகளை எடுத்துக்கும், அது எல்லாத்தையுமே கல்வியை எடுத்துக்கும், எல்லாத்தையுமே தான் எடுத்த மாதிரி தான் கலையுமே அது எடுத்துதா சொல்ல முடியும். கலை எளிய மக்களுக்கானதுன்னு சொல்றதை விட கலை எல்லாருக்குமானது. கலை இயற்கைக்கானது, கலை மனித குலத்துக்கானது. நீங்க எந்த படிநிலையில இருந்தாலும் உங்களுக்கான சில விஷயங்களை நீங்க வச்சுக்குவீங்க, அதான் உண்மை. ஓகே, ஆனா எளிய மக்களுக்கான கலை அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல வந்து அது அவங்களுக்கான இல்லாம போகும்போது, அதை இன்னொருத்தவங்க சொந்தம் கொண்டாடும் போது, அல்லது அவங்களுக்கான கலை வெளி உருவாகாத போது அது ஒரு பிரச்சனையா மாறுது. இதை மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டம் வந்து வரலாறு நடிகை நடந்துட்டு தான் இருக்கும், நடக்கும். ஓகே, கலை வந்து ஒரு சொல்லுவாங்க மண்ணில இருந்து தான் உருவானது, அதனால எந்த கலை வடிவத்துல இருந்து வந்து முதல்ல பூமியை தான் தொட்டு கும்பிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற போது அந்த மண்ணோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற, அந்த மண்ணோட இருக்கிற அந்த பிடிநிலை விட்டு போகாத சமூகங்களுக்கு அந்த கலை மீதான உரிமை அதிகம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்ப நாடக கலைஞர்களா இருக்கட்டும், இப்ப பெரும்பாலும் நாடக கலைஞர்கள் அந்த பயிற்சியே வந்து சினிமாவுக்கான ஒரு பாதையுமா தான் நான் பாக்குறேன். இப்ப இனிமே நாடக கலைஞர்களா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்ல சினிமாவில் வரணும்னு நினைக்க கலைஞர்களுக்கு, ஆர்டிஸ்டுக்கு ரெஜின் ஜோஸ் என்ன சொல்ல ஆசைப்படுறாரு? முதல் விஷயம் அதை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது, சினிமாவையோ நாடகத்தையோ ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. கலைஞன் அப்படிங்கிறவன் மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்குறவங்கள மாதிரி நான் கலை வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலான ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ரெண்டாவது ஒரு வேலை பார்க்கணும், பொருளாதார தேவைகளுக்கான ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஓகே, நீங்கள் முழுக்க வந்து ஒரு வேலையும் பார்க்காம இருந்தால் தான் ஆர்ட்டில் ஜெயிக்க முடியுங்கிறதே வந்து ஒரு பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஒரு திட்டமிடலோட நுட்ப அறிவோட ஓகே கற்றுக்கிட்டு வரணும். மூணாவது ஓகே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஏதோ அவர் மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யாரையும் முன்மாதிரியாக வச்சுக்காம கற்றுக்கிட்டு ஒரு திட்டமிடலோட
நீங்க வரணும். இந்த இந்த துறை வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு, இந்த துறையில ஒரு கலைஞனா நீங்க இருக்கிறது. 2வது, இந்த துறையில வந்து நீங்க ஒரு வெற்றியாளனா இருக்கிறது. ஓகே. இப்போ வெற்றியாளனா இருக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம கையில இல்ல பெரும்பாலும். அது சூழல், நேரம் எல்லாமே இருக்கு. ஓகே. பட் நீங்க ஒரு கலைஞனா இருக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஓகே. ஆனா கலைஞரா இருக்கும்போது சில சிரமங்கள் இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கான திட்டமிடல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஆர் வெல்கம். நீங்க யார் வேணாலும் நாடகத்துக்கோ சினிமாவுக்கோ வரலாம். இந்த திட்டமிடல் இல்லாம யாரையோ பார்த்து யாரையோ மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒரு வெற்றியாளன் ஆகணும் அப்படிங்கிற இதுல வந்து நீங்க என்னதான் உழைச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிற தரவுகளும் உதாரணங்களும் அதான் சொல்லும். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்து பெருசா எதுவும் இல்லை. இப்போ நம்ம சென்னை தியேட்டர் அகாடமியினுடைய ஒரு தயாரிப்புல ஒரு நாடகம் ராமசாமி டைரக்ட் பண்றாங்க. பம்மல் சம்பந்தம் அவர்களுடைய ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணி பண்றாங்க. ஸோ அந்த நாடகம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அலைன்ஸ் பிரான்ச்சஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் அடுத்த ஒர்க். கலை பத்தியும் ஆர்ட்டை பத்தியும் அந்த கலை சார்ந்த பயணம் வந்து எப்படி இருக்கணும், குறிப்பா வந்து ஒரு கலைஞன் வந்து ரொம்ப நலிவடைஞ்சவனாகவும் கஷ்டப்படணும்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நல்ல வேலைக்கும் போகலாம், இன்னொரு பக்கமும் அந்த கலை சார்ந்த பயணமும் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் எங்களோட நீலம் சோஷியல் வியூஸ்க்கும் உங்களோட நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய தொடர்புல நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நானும் சில வேலைகள்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு, வானம் ஃபெஸ்டிவலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய கலைஞர்களோட நான் கட்டாயம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். தேங்க்யூ.